ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் நிறைய இது இருக்குது ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். ஜாவாஸ்கிரிப்ட் கேரக்டர். ஓகே, ஸோ இதில் str பார்த்துருப்போம். ஓகேவா, ஸ்லைஸ். ஓகே, ஸ்லைஸ் பார்ப்போம். இந்த 2 லோயர் கேஸ் 2 அப்பர் கேஸு இது எல்லாமே ஓகே பார்ப்போம். இதெல்லாம் யூஸ் ஆகுது. ஓகே, இதில் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இப்போ ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கேரக்டரை மட்டும் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம். பட் அதை விட ஒரே ஒரு கேரக்டர் தானே எடுக்க போகிறோம். அந்த இடத்துக்கு வந்து நம்ம 0 B. ஓகேங்களா, ஸோ நமக்கு இப்போ B மட்டும் கிடைச்சிருக்கு. என்னன்னா இந்த இடத்துல இது மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இந்த இதில் விக்கி சேகர் அப்படின்னு இருக்கா. இப்போ இந்த விக்கி சேகர் அப்படின்றதையே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் கேஸில் வரணும் அப்படின்னா என்னன்னா 2 லோயர் கேஸ் ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது, 2 அப்பர் கேஸ் அப்படின்ற இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாக கேப்ஸாக வந்துடும். 2 லோயர் கேஸ் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக ஸ்மாலாக வந்துடும். ஓகேவா, நமக்கு ஒரு சில சுச்சுவேஷன் வரும். என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் கேப்ஸ் வர வைக்கணும். அதுக்கு எதாவது ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இதை ஓப்பன் பண்ணேன். 2 அப்பர் 2 லோயர். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. அப்போ இந்த எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸாக வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன லாஜிக் யோசிப்பீங்க? அதான் இப்போ இந்த கேரட் பார்த்தோம்னா கேரட் டாட் 2 அப்பர் கேஸ்ன்னு கொடுத்தா அது வந்துடும். கேரக்டர் அட்டு கொடுத்தாச்சு. பி மட்டும்தான் வந்திருக்கு. இது பேலன்ஸ் இருக்கிறது. சரி, ஓகே, எக்ஸாம்பிள் இது வந்ததுன்னே வச்சுக்கோங்க. வர வைக்கணும். வெங்கின்னு வந்தாச்சு. சரி, நெக்ஸ்ட் சேகர்னு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுவேன்? எண்ணிட்டு இருப்போமா? 0 1 2 3 4 5 6க்கு அப்புறம் திரும்பவும் கேரக்டர் அட்டு அப்படின்னு போட்டால் கரெக்டாக இருக்குமா? சரி, நான் என்ன பண்ணிருக்கோம், சடனாக இந்த மாதிரி போட்டுருவேன். அப்போ என்ன பண்ணுவோம்? இதை நான் திரும்ப போட்ட வேண்டியதான். அது தப்பான மெத்தட். ஓகேவா, அப்புறம் கேரக்டர் அட்டு 0ன்னு மட்டும் போடுறீங்க, அது கரெக்டான மெத்தட். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் கேப்ஸ் வேணும். நான் சொல்றது புரியுதா? எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் கேப்ஸ் வேணும் அப்படின்னும்போது நான் கேரக்டர் அட்டு 0 எப்பயுமே போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் அதனுடைய எண்டு கேரக்டர் மட்டும் என்னால் டிசைட் பண்ண முடியாது. அதாவது எண்டுனா என்னன்னா செகண்ட் வேர்ட் மட்டும் என்னால் டிசைட் பண்ண முடியாது. இன்னைக்கு நான் வெங்கின்னு வைப்பேன், வெங்கடேஷன் வைப்பேன், வெங்கடேஷன் சந்திரசேகர்னு வைப்பேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஓகேங்களா, அது ப்ராப்ளமாக இருக்கும். அப்போ நம்ம அதை என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்பிளிட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா, ஸ்பிளிட் மெத்தட். இப்போ இந்த ஸ்ட்ரிங் இருக்கு, ஸ்பிளிட் பண்ண போறேன். என்ன கேக்குதுன்னு பாருங்க. ஸ்ட்ரிங்கு லிமிட்டு. ஓகேவா, ஸ்பிளிட் வந்து லிமிட் என்ன அப்படின்னு 0 அப்படின்னு போடுறேன். என்ன
எக்ஸாம்பிள் காமிக்கிறது. ஸ்ப்ளிட் இல்லை, ஸ்லைஸ் சாரி. ஸ்லைஸ் பண்ண போகிறேன். 0 இருந்து 1. இந்த இடத்துல இருக்கிறத தான் நம்ம இப்போ பண்ணணும். இதில் நிறைய விஷயம் இருக்கும். ஸ்லைஸ் வந்து எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது, எந்த இடத்துல முடியறது, ஓகேங்களா? இது ஸ்டார்ட்டு, இது டோட்டல் லென்த்து கொடுக்கும். இது ஸ்டார்ட்டு, இது எண்டு கொடுக்கும். இந்த சப்ஸ்ட்ரிங் இப்போதைக்கு தேவை. ஓகே, 7 இருந்து 13. ஓகேவா? 7 இருந்து 13னா இதுதான் 7வது பிளேஸ். 5, 6, 7. ஓகேவா? 7 இருந்து 13னா இது வரைக்கும் எடுத்து கொடுக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். என்ன வேணும்? இப்போ ஸ்லைஸு நான் 1ன்னு கொடுக்குறேன். 0 இல்லை, 1ன்னு நான் கொடுக்குறேன். வெங்கடேசன் சேகர் அப்படின்னு போயிடுச்சு. ஓகேவா? வெங்கடேசன்னா ஃபஸ்ட்டு இது போயிடுச்சு. என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு இது போயிடுச்சு. நீங்கள் 2 கேரக்டர் போகாமல், சரி 2 வேர்ட் போகாமல் ஒரு இது எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரும். என்ன அப்படின்னா, சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்லைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாமே. ஸ்லைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, புரிஞ்சிச்சான்னு எனக்கு தெரியல, திரும்ப நான் சொல்கிறேன். ஸ்லைஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் மெத்தட் ஒன்று இருக்குது. ஓகேவா? அது நார்மலாக என்ன பண்ணும் அப்படின்னா, சப்ஸ்ட்ரிங் மாதிரியே தான் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் சப்ஸ்ட்ரிங்குக்கும் இதுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம எக்ஸாக்டாக எத்தனை லென்த் வரைக்கும் வேணும் அப்படின்னு கொடுக்கறது சப்ஸ்ட்ரிங், சப் எஸ்டிஆர். அதாவது 0 இருந்து 100 வரைக்கும் வேணும் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஓகேங்களா? நீ ஒன்றை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே ஸ்லைஸ் பண்ண, அதாவது ஒரு கத்தியை வச்சுட்டு நான் வெட்ட போகிறேன். ஓகேங்களா? அது எப்படி வெட்டணும் அப்படின்றதுனா கிடையாது. வெட்ட போகிறேன், அது 2 துண்டாக விழப்போகுது. அது என்ன அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்லைஸு. இதே சப்ஸ்ட்ரிங்னா அப்படி என்ன அப்படின்னா, பீஸா மாதிரி. ஓகேங்களா? லைக் நீ இந்த ரேஷியோ, உனக்கு இந்த ரேஷியோ, உனக்கு இந்த ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட் இது கொடுக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்ட்ரிங் வச்சு எடுப்பீங்க அப்படின்னா என்ன மெத்தடு எடுத்தா இஇ, அதாவது இஎன்கேஎல் இருந்து வரும். பியை விட்டுட்டு மிச்சம் எல்லாமே வரணும். அப்போனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எக்ஸாக்டா 1ல் இருந்து 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்னு கொடுக்கணும். இப்படி கொடுத்தாதான் அது வரும். ஓகேங்களா? சாரி, சப்ஸ்ட்ரிங் இல்லை, இப்படி கொடுக்கணும். 10 அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா? இல்லை நான் 10ன்னு கொடுக்காம நான் இப்போ சப்எஸ்டிஆரில் நான் 1ன்னு கொடுக்குறேன். 1ன்னு கொடுத்தாச்சா? இப்போ நமக்கு இந்த 1ல இருந்து இது வரைக்கும் வந்துருச்சு. ஓகேவா? ஸ்லைஸுமே இதே விஷயம் தான் கொடுக்கும். ஆனால் நமக்கு அதில் என்னன்னா, இந்த பிரித்து கொடுக்கறது வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம இது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ரெண்டுமே சேம் மெத்தட் தான். என்ன அதனுடைய கான்செப்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இதை பார்த்தீங்கன்னா தெரியுமான்னு தெரியல, ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸ்டார்ட்டு எண்டு, சப்ஸ்ட்ரிங் இது விட்டுரு, சப் எஸ்டிஆர். ஸ்டார்ட்டு எவ்வளவு லென்த் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகேவா? இது எக்ஸாக்டா 2 இதுவா பிரிக்கும். ஓகேங்களா? ஸ்டார்ட் பொசிஷன் அண்ட் எண்ட் பொசிஷன், எண்ட் நாட் இன்க்ளூடட். ஓகேவா? அது தேவைன்னு அவசியமே கிடையாது. இதுவுமே சேம் டூ. பட் என்னன்னா, இந்த இடத்துல நீங்க லென்த் கொடுப்பீங்க, ஆனா எல்லாமே ஒரே மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? இட் மே டிஃபர். நீங்க எந்த இடத்துல யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றது டிஃபர் ஆகும். ஓகேவா? சரி, இதுல நீங்க எது வேணாலும் போட்டு எடுத்துக்கோங்க, சப் எஸ்டிஆர் ஆர் ஸ்லைஸ். நீங்க இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல நான் மேக்ஸிமம் வந்து சப் எஸ்டிஆர் தான் யூஸ் பண்ணேன், இல்ல சப்ஸ்ட்ரிங் தான் ஸ்லைஸ் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஓகேவா? எனக்கு இதுதான் நிறைய தெரியும் அப்படின்ற மாதிரி.
சரி, இது எதுக்காக வருது அப்படின்றத சொல்லிடுறேன். இப்ப நான் ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா, கேரக்டர் அட்டு 0 போட்டு ஃபர்ஸ்ட் இதை நான் எழுதுட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அந்த பேலன்ஸ் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னும் போது நான் இதை மாதிரி போட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இப்போ சந்திரசேகர் அப்படின்னு வருது அப்படின்னா எனக்கு இந்த விஷயத்தையும் நான் இந்த சி அப்படின்றது கேப்ஸ்ல வேணும். இதே சப்ஸ்ட்ரிங் ஆர் ஸ்லைஸ் எதையோ ஒன்று பண்ணலாம். ஆனால் எனக்கு நேம்ன்றது கரெக்டாக ஃபுல்லாக எனக்கு கேப்ஸ்ல வேணும். இது மட்டும் தான் வந்திருக்கு எனக்கு. இப்போ இது வேணும். அப்போ என்ன பண்ணணும்? என்ன அப்ரோச் இருக்கு? ஸ்பேஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதில் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் டைப் பண்ணி இது பண்ணணும். இது இப்போ ஸ்லைட்ஸை வச்சு இது பண்ணிக்கலாம். ரைட்டு. வேற ஆமாம், அவ்வளோதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ வெங்கடேஷன் சந்திரசேகரன் 2 இருக்கு. இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்ப்ளிட். ஓகே, எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுவேன்? ஏண்டா ஸ்பேஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்பேஸ் வச்சு இப்போ வெங்கடேஷன் சந்திரசேகரன் இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றான், ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற. கரெக்டா? ஏன்னா இது அதே நேம் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்ப்ளிட்டோட ரெண்டுன்னு இருக்க போகுது. ஓகேங்களா? 0 1ன்னு வந்தால் போதும். ஸோ இந்த நேமில் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நேமில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஸ்ப்ளிட் வேர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வரதுல கேரக்டர் ரெட்டு 2 அப்பர் கேஸு. அதே ஸ்ப்ளிட் வேர்ட் ஆஃப் ஏன் ஸ்லைஸ் பண்ணணும்? ஆமாம், அப்போ தான் பேலன்ஸ் இருக்கிறது வரும். ஓகேவா? கரெக்டாக இது அவுட்புட் வந்துருமா? வராதுன்னு நினைக்கிறேன். நானும் செக் பண்ணிடுவோம். அதாவது இப்போ ஒரு நேம் இருக்கு, அந்த நேமுக்கு ஸ்ட்ரிங் போட்டு ஸ்ப்ளிட் வேர்ட் போடுறேன். ஓகேங்களா? ஸ்ப்ளிட்டு ஸ்பேஸை வச்சு பண்ணுறேன். அப்போ நமக்கு டபுள் இதுவாக வரும். ஏன்னா ஸ்பேஸில் இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. அப்போ 2ஆக வரும். நான் நேம்ன்ற வேரியபிளில் தான் வாங்க போகிறேன். இண்டெக்ஸ் 0 ஸ்ப்ளிட் வேர்டு. இந்த இதை நான் போட்டாச்சு. ஸ்ப்ளிட்டோ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு சந்திரசேகர் தான் வரணும். சந்திரசேகர் கேப்ஸ்ல வந்தாச்சு. ஆனால் வெங்கடேஷன் வரலையே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கன்கார்டினேஷன் பண்ணணும். எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வருதா 0ன்னு வருது, நேமில் ஒன்றுமே இருக்காது. அப்போ வெங்கடேசன் அப்படின்றத இதில் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் திரும்ப வரும்போது ஆல்ரெடி வெங்கடேஷன்ன்றது இதில் இருக்கணும். ஓகேவா? நார்மலாக பண்ணீங்கன்னா என்னன்னா அசைன்மெண்ட். ஓகேவா? கடைசியாக என்ன வருதோ அது மட்டும் தான் வரும். இப்போ பாருங்க, ரெண்டுமே ஓட்டிட்டு வரும். வெங்கடேசன் சந்திரசேகர் வந்துடுச்சு, ரெண்டுமே வந்துடுச்சு. ஆனால் ஸ்பேஸ் வேணுமே அப்படின்னா கடைசியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கும். என்ன அப்படின்னா, கடைசியாக ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு. கடைசியாக ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு. எப்படி நான் கண்டுபிடிச்சிங்கன்னா, இந்த வெங்கடேசனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குது அப்படின்னா சந்திரசேகருக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக கொடுக்கும். வருதா? இது கொடுக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? ட்ரிம் பண்ணலாம், இல்லைன்னா தரையில் ஸ்டோர் பண்ணலாம். நமக்கு என்ன அதை பண்ணிக்கலாம்.
அவ்வளோ. ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் அது வரல. ஸோ அவ்வளோ, வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ என்னன்னா, ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ண முடியாது எதுவுமே கிடையாது, பண்ணலாம். ஓகேவா? இதே விஷயத்த ஜாயின் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்பிளிட் வேர்ட் அப்படின்றது என்னவா வருது, அரேவா வருதா? இந்த ஸ்பிளிட் வேர்டு வந்து அரேல இருக்கு, அரேல ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் என்ன அப்படின்னா, இது அரே தானே, அரேல நான் என்ன செஞ்சிருக்கேன், இந்த ஸ்பிளிட் வேர்டு இந்த அரேவை ஜாயின் பண்ண சொல்லியிருக்கேன். எப்படி ஜாயின் பண்ண சொல்லியிருக்குன்னா, ஒரு ஸ்டார் போட்டு ஜாயின் பண்ண சொல்லியிருக்கேன். இது என்னென்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி கொடுக்கும். ஸ்பிளிட் வேர்டு அரே அது கன்சோல் லாக்ல நான் போட்டதுக்கு என்ன வருது அப்படின்னா, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி கொடுக்கும். நம்ம கொடுக்குற கேரக்டரை வச்சு ஜாயின் பண்ணி கொடுக்கும். புரியுதா? ஜாயின். ஸ்பிளிட் அப்படின்றது ஸ்பெஷல் கேரக்டர் வச்சு பிரிக்கும். ஜாயின் அப்படின்றது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? ஸ்பிளிட் அப்படின்றது ஸ்ட்ரிங்கை அரேவா கன்வெர்ட் பண்ணும். ஜாயின் அப்படின்றது அரேவை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணும். ஸ்பிளிட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வேணும், அரேக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வேணும். எதை வச்சு நீங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஜாயின் பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்கும். புரியுதா? ஸ்பிளிட்டு, ஜாயின், ஸ்லைஸு, சப்ஸ்ட்ரிங்கு இதெல்லாம் புரியுது. இந்த இது புரியுதான்னு பாருங்க. நான் ஒரு வேர்டு அனுப்புவேன், ஸ்ட்ரிங்கு, ஓகேவா, வேல்யூ, ஓகே, வேல்யூ கேரக்டர் ரெட்டு 0, ஓகேவா, 2 அப்பர் கேஸு, ஸ்ட்ரிங்கு வேல்யூ பேலன்ஸ் இருக்கிறது. இது ஃபர்ஸ்ட் அப்ரோச். கரெக்டாக இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஃபஸ்ட்டு கேரக்டரை எடுத்துகிட்டு ஸ்லைஸ் பண்ணிப்பாங்க, அதாவது ஒன்றுத்துக்கு அப்புறம் வர்றது எல்லாத்தையுமே கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது ஒரு அப்ரோச். இன்னொரு அப்ரோச் என்னவென்றால், ஜாயின் மெத்தட் வச்சு பண்ணுவாங்க. இது நம்ம சொன்ன மெத்தட். ஓகேங்களா? இன்னொரு மெத்தடு இந்த ஜாயின் வச்சு பண்ணுவாங்க. இல்லை, நம்ம தேடும் போது கிடைக்காது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்த எல்லா விஷயமும் உங்களுக்கு தேவையில்லாததான் கொடுத்து வச்சுருப்போம். சரி, ஓகே, அது எங்கேயோ கண்ணில் மாட்டோம். அப்போ நான் சொல்கிறேன், இதே விஷயந்தான்
இன்னும் கொஞ்சம் குழப்பம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது புரியுதான்னு கேட்கலான்னு பார்த்தேன். சரி, ஓகே. 2 apple 2 royal concatenation character code at இது என்ன இந்த கொஸ்டின்ல கேட்ட மாட்டி விட்டாங்க. கேரக்டர் கோடு அட் அப்படின்னு. ஓகேவா? இது என்ன அப்படின்றத முதல்ல பாருங்க. ஸோ இது நார்மலாக என்ன பண்ணும் அப்படின்னா யூனிக் கோட் ஆஃப் த கேரக்டர் கிவன் பொசிஷன் இன் ஏ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கேரக்டர் இருக்குன்னா எல்லா இதுக்குமே எல்லா லெட்டருக்குமே ஒரு யூனிக் கோடு இருக்கும். அதான் ஆஸ்கி வேல்யூ சம்திங் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஏக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஏக்கு என்ன யூனிகோட் வேல்யூ அப்படின்னா 65. ஓகேங்களா? இது ரெண்டு தான் மஸ்டா தேவை, பார்த்துப்போம். இசட்டுக்கு 90, 65 to 90 என்னன்னா கேப்ஸ் லெட்டர். இப்போ பாருங்க, ஸ்மால் ஏக்கு என்ன வேல்யூ 97. 122. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 65 to 90 அப்படின்னா கண்டிப்பாக கேப்ஸ் லெட்டர் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னா எம்னு கொடுக்குறேன். எம் வந்து கண்டிப்பாக 90க்குள்ளார தான் இருக்கும். 89. ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அது கரெக்டு தான். இப்போ ஸ்மால் லெட்டர் வந்து கண்டிப்பாக 97லேருந்து 122 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? எனக்கு வந்து கொஸ்டின் என்ன அப்படின்னா நிஜமாவே கேட்டது அட்டன் பண்ணும்போது இதை எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமாக பிரித்து கொடுக்கணும். Output what I am expecting from this, it's supposed to be அப்படின்னு அவன் பேசலாம். இப்படி வேணும். இப்படின்னு எதிர்பார்த்தான். அப்ப நீங்க என்ன லாஜிக் யோசிப்பீங்க அப்படின்னு? நீ ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் எல்லாம் கிளியரா இருந்தனா இதெல்லாம் ஈஸியா அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதை எப்படி பண்ணுவீங்க? செல்வா, இப்போ கோடு 90 வரைக்கும் இருக்கிறது தனியாக பிரிக்கலாம். புரியல. இப்போ கேப்ஸுக்கு வந்துட்டு இப்போ 65 to 90 தானே வரும். சத்தமா பேசு. கேப்ஸுக்கு வந்து இப்போ 65 to 90 தானே வரும். அதனால வந்துட்டு இப்போ 65 to 90ல வரப்போ வந்து பிரிக்கிற மாதிரி வைக்கலாம் கேர் கோட் அட். ஓகே, என்ன அப்ரோச் இது? ஓகே, இது அதுக்காக தான் நான் இந்த லைனை போட்டேன். அவுட்புட் எப்படி இப்படி வர வைப்பீங்க? நீ சொன்னது கரெக்டா? 65 to 90 இருந்தா இது பண்ணலாம். ஆனா இந்த இது பண்ணலான்றல என்ன பண்ணணும்னு கேட்குறேன். That is my question. Vivin, do you have any idea? அது அல்ட்ரேட்
பண்ணி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க இது? நான் 67 போட்டு ஸ்பிளிட் பண்ண முடியுமா? புரியல. எப்படா இதை Six. ஸ்ப்ளிட் பண்ணுவ? ஸ்ப்ளிட் இல்லண்ணா பண்றதுக்கு சி என்ன ஸ்பெஷல்? கேப்ஸ் இருக்குல்லண்ணா, ஆமா. அந்த இடத்துல வந்து 67 வரும். இது கோடட்ல 67 தான் வரும். இல்ல இவனே, அது ஸ்டாட்டிக் சொல்யூஷன் தானே அது. இப்ப நான் ஆமா. போடுறேன் பிபின் சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே எனக்கு பிரிச்சு வேணும். இல்ல சிதம்பரம் ஓகே. பிபின்னு போடுறேன் அப்படின்னா, ஸோ அதை வச்சு பண்ணக்கூடாது. மேல இருக்கிற 4வது லைன்ல இருக்கிறது தான் கீ. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஓகேவா? அதை எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? ஸோ இதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ் இன்டர்வியூ அப்படின்னா 4 நிமிஷம் தான் டைமே கொடுப்பாங்க இதை யோசிக்கிறது. அதுக்காக கேட்குறேன். ராதாரவி சொல்ற மாதிரி நான் எதுக்காக சொல்றேன்னா, அதுக்காக சொல்றேன் அப்படின்ற மாதிரி இது யோசிக்கிறதுக்கு டக்குன்னு மேபி இதை வந்து நீங்க உட்காரும் போது நீங்க போய் உட்காந்து இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா வெங்கட்டன் அப்பவே சொன்னாரு. அதனால இது மெயின் எது என்னன்னா, நம்ம டாபிக் அதிகமா பார்க்கறத விட பார்த்ததை அதிகமா பார்க்கணும். லைக் என்னன்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா அதுல வேற ஏதாவது சாட்ஜிபிடி பண்ணா போய் போட்டு நீ ஒரு 4-5 மெத்தடை போட்டு எனக்கு இந்த மெத்தட்ல நீ சிம்பிள் ப்ரோக்ராம் எடுத்துக்கூட அப்படின்னா அதுவா லிஸ்டா கொடுக்கும். வித் ஆன்சரா வித்தவுட் ஆன்சரா அதுவுமே அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக சொல்றேன், நீ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணி இப்போ நீ அதை போய் உட்காந்துட்டு பார்க்கணும் அப்படின்றது கூட செகண்டரி தான். பட் ஆனால் நீ இன்டர்வியூக்கு ரெடி ஆகிற அப்படின்னா இதெல்லாம் மஸ்ட். என்கிட்ட வந்தாலும் நான் இந்த மாதிரி ப்ரோக்ராம் தான் கேட்பேன். டெக்ஸ்டாரில் இப்போ ஓப்பனிங்ஸ் போயிட்டு இருக்கு. 2 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன் 10 15-20 வருஷம் வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? எங்க போனாலும் என்கிட்ட தான் வந்து மாட்டுவேன். கண்டிப்பா இதை தான் கேட்பேன். இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரோக்ராம் கண்டிப்பா இருக்கும். குட்டி ப்ரோக்ராம் தான். இப்போ நீங்க சொன்ன அதே கதை தான். ஆனா இதை ஃபர்ஸ்ட் என்ன இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி இதை பிரிக்கணும் அப்படின்றது தெரியும். ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டு இது எப்படி பிரித்து வைக்கிறது, இதை இன்னைக்கு ப்ரோக்ராமாகவே நீங்கள் வச்சுக்கோங்க, டாஸ்காகவே கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்ததை வச்சே தான் இப்போ பண்ணணும், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஆக்சுவலி இதெல்லாம் நான் எதுக்காக இப்போ நான் இதெல்லாம் டீச் பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய பழைய வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கவே இருக்காது. நான் அதெல்லாம் நடத்தவே மாட்டேன். ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் சால்விங்கே நடத்த மாட்டேன். எனக்கு என்னன்னா, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக